வணக்கம். என்னுடைய பெயர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுக்கா கபிலர்மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். என்னுடைய செல் நம்பர் 97 87 155 461. என்னுடைய 8 வருஷத்து அனுபவத்தை தான் நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவிட்டு வர்றோம். வர ஞாயிற்றுக்கிழமை 5/5/2024 என்னுடைய காட்டில் இயற்கை விவசாய பயிற்சி நம்ம வச்சுருக்கோம். இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கங்க. இதில் இந்த பயிற்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை விவசாயம்னா என்ன, அது செய்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா உரக்கடைக்கு தான். அதாவது கீழே அடியில் கொடுக்க உரம், மேலே ஸ்ப்ரே பண்ணுற கெமிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து அதை நமக்கு நாமே எப்படி தயாரிச்சுக்கிறது செலவில்லாமல் குறைந்த நாட்களிலே. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சாண பாசி கரைசல் இந்த 1 லிட்டரை வச்சே நமக்கு தேவையான இடுபொருள்கள் அனைத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்க போகிறோம். அதைத்தான் நம்ம இப்போ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லே எல்லா பதிவும் போட்டிருக்கோம். பயிற்சி கொடுக்கறது, ஒவ்வொருத்தரும் அதில் உள்ள நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் அவங்க வெற்றி பெற்றதோடைய பதிவு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இயற்கை விவசாயத்தில் இந்த சாணப்பாசி கரைசல் அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விவசாயியும் நம்ம உரக்கடைக்கோ அல்லது மருந்து கடைக்கோ போய் தான் வாங்கிட்டு வரணும். அப்படி போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சாணப்பாசி கரைசல் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரித்தெடுத்து அதில் உள்ள பாக்டீரியாவை மல்டிப்ளை பண்ணி மீண்டும் மீண்டும் அதையே பெருக்கி நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போக தேவையில்லை. ஒரு டைம் நம்ம எடுத்து அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பயிற்சியில் சொல்லித்தர போகிறோம். இப்போ ரெகுலராக பயிற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இடையில கொஞ்சம் நாளாக வைக்கல. இப்போ நிறையா கேட்குறதுனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு எப்படி 7 நாளையில் மீனமிலம் தயாரிக்கிறது. அதாவது செலவே இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10 கிலோ கழிவு 10 கிலோ சர்க்கரை போடுவோம். அது 40-50 நாள் வச்சுருக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 10 கிலோ கழிவு 3 கிலோ சர்க்கரை இருந்தால் போதும். அப்புறம் வெறும் 10 நாளையில் மீனமிலம் தயாரிச்சிடலாம். அது அப்புறம் வாழைப்பழத்தில் நம்மளே பொட்டாஸ் ஈஸியாக தயாரிச்சுக்கலாம். அடுத்தது நுண்ணூட்டம் தயாரிச்சுக்கலாம், புண்ணாக்கு கரைசல் தயாரிச்சுக்கலாம், NPK தயாரிச்சுக்கலாம். இது மாதிரியான அனைத்து விதமான தயாரிப்புகளும் ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்மளே எப்படி ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி. ஏன்னா இன்றைக்கி நம்ம மண் ரொம்ப கெட்டுருச்சு. நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கல்ல. அப்படி